ஒரு 15 நிமிஷம் இந்த ரவை வந்து ஊறட்டும் அந்த பால்லையே. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்து இதை வந்து வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும், அதனால் ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் நல்ல பழுத்த செவ்வாழை ஒரு பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஊற வச்ச ரவை அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட கூட ஒரு 1/2 கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அரிசி மாவு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. அப்புறம் வந்து ஒரு 1/4 கப் தேங்காய். இது தேங்காய் ஆப்ஷனல் தான், ஆனால் தேங்காய் போட்டிருந்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போது உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணியை வந்து இதோடு சேர்த்துக்கணும். சேர்த்துன்ட்டு